என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கு இது தேவை, ஊழியர்களுக்கும் இது தேவை. எல்லாரும் ஒரு உயர்வை விரும்புவது தவறான காரியம் அல்ல. இருக்க நிலைமையிலே இருக்கணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. ஒரு வேலைக்கு போனா கூட ஒரு ப்ரொமோஷன், ஸ்கூல்ல படிச்சாலும் பாஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாண்டர்ட் போகணும். இப்படி ஒவ்வொரு காரியத்தோட ஆபீஸ்ல ஒரு கிளர்க்கா இருந்தோ ஒரு மேனேஜர் ஆகணும் விரும்புவது தவறு இல்லை. அதே போல எங்க சங்கீதக்காரன் சொல்றான், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் ஏற்றுவே. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இவன் இருக்கிற நிலைமை என்ன? என்ன அர்த்தம்? இவன் இருக்கிற நிலைமை என்ன? பேசுங்க, பேசினாதான் நான் பேச முடியும். அவன் சொல்றான், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர்னா அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு வரிக்கு என்ன அர்த்தம்? கீழே அவன் இருந்துகிட்டு இருக்கிறான். அப்போ அவன் சொல்றான், நான் முன்ன இருந்ததை விட நான் ரொம்ப தாழ போயிட்டேன். அதனால என் மேன்மையை மறுபடியும் நீர் என்ன செய்யணும்? பெருக பண்ணி என்னை மறுபடியும் நீர் என்ன தேற்றுவீர். ஏன்னா மனுஷன் என்ன தேற்றினா அது சரிப்பட்டு வராது. நீர் என்னை தேற்றும், நீர் என்னை தேற்றும். ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை ஊட்ட மாட்டார். பல வழியில ஐஸ்வர்யங்கள் வரலாம், ஆனாலும் அவைகள்னால் நமக்கு எந்தவித ஆறுதலும் இல்லை, தேர்தலும் இல்லை. ஒண்ணு சொல்றேன், இது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அது கொஞ்சமா இருந்தாலும் நமக்குள்ள என்ன வரும்? என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். இது ஒரு குறுக்கு படமா வச்சுக்கோ. யாராவது குறுக்கு வழியில ஒரு பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் பணம் தேவை. ஆனால் அந்த பணத்தை நம்ம கையில வாங்குறப்போ நமக்கு சமாதானம் இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். சமாதானம் இல்லைன்னா அப்படிப்பட்ட பணம் நமக்கு தேவையே இல்லை. அதுக்கு சும்மாவே நம்ம இருந்துட்டு போயிடலாம். ஒருவேளை இன்னைக்கு அற்புதம் சொற்பமா இன்னைக்கு நமக்கு காணப்பட்டாலும் இன்னைக்கு கர்த்தருடைய பயங்கரமான ஒரு பிரசன்னத்தை நான் உணர்றேன். கர்த்தர் சொன்னார், வந்து உள்ள உட்கார்ந்த உடனே சொன்னாரு, இந்த முழுவதும் இசைக்கிற வாசிக்கிற வர நீந்தத்தக்கதான ஒரு விஷயம் இந்த எல்லாம் எங்கிலோ என்னுடைய வல்லமை விளங்கி கொண்டிருக்குது. நீ நினைக்கிற நீ மனுஷன் பார்க்கிறதுமா நான் பார்க்க மாட்டேன், நீ மனுஷன் பார்க்கிறதுமா நீ பார்க்கிற. எந்த நினைவு வேற, என்னுடைய நினைவு வேற. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அப்படியா உன் நினைவுக்கும் என் நினைவுக்கும் இருக்கு. அப்படி ஆவியான அவருடைய பிரசன்னத்தினால இந்த அறை மூடி வைத்திருக்கிறார். தேவச்சனமே, நம்ம மற்ற வேலை நம்ம நோக்க வேண்டாம். தேவனுடைய வாக்குத்தத்தை என்ன சொல்லுது? எந்த மேன்மையை மறுபடியும் பெருக பண்ணி என்னை மறுபடியுமாய் தேற்றினி. மறுபடியும் அவருடைய தேர்தல் தான் நமக்கு முக்கியம். அது முந்தின வசனத்தை பாருங்க, என்ன அப்படி அவரு சங்கீதக்காரன் சொல்றான், எதனால அந்த வார்த்தையை சொல்றான் பாருங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். பாத்தீங்களா? அப்போ ஒரு மனுஷன் இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கடந்து போகும்பொழுது ஒரு பாதாளத்துக்குள்ள போற மாதிரி நமக்கு ஒரு பின்ன கையோ கர்த்தர் இறக்க செய்ய மறுத்துட்டாரோ. அவருக்கு சில பேர் சொல்றோம், கண் இல்லையா? கண் இல்லாத ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கவே இல்லை. இஸ்ரவேலை காக்கிற உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராய்த்து கொண்டிருக்கும். அவர் சொல்றார், சங்கீதம் 22 வாசிக்கிறோம், உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமா என்னாமலும் அருவருக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடும்போது அவனை கேட்டேன். நீ உபத்திரவத்தின் வழியில் நத்தில நீ கடந்து போய் கொண்டிருக்கிற வழியில நம்ம அவரை நோக்கி கூப்பிடுற வழியில அவர் சொன்னார், உங்களோட தான் நானும் வந்துட்டு இருக்கேன், உன்னை இதை விட்டு நான் விலகவே இல்லை, வலப்புறம் விடப்புறம் நீ சாய வேண்டிய அவசியமே இல்லை, உன்னோடு கூட தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தெய்வத்தை தான் நீங்க ஞானம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றா நம்ம ஆராதிக்கிறது மரித்தேன் ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகையினால் அவர் சொல்றார் பாருங்க சங்கீதக்காரன், அநேக இக்கட்டுகளையும் இன்னல்களையும் காணும்படி செய்த என்னை. அப்போ ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆபத்தும் இக்கட்டுகளும் எங்க இருந்தோ வருகிற சில காரியங்கள், சில ஆபத்துகளை கர்த்தர் என்ன பண்றாரு? அவரே அனுமதிக்கிறார். என்ன வேத புஸ்தகம் இப்படி சொல்லுகிறது, தேசத்தில் அவருக்கு தெரியாம தீங்குகள் வருவதில்லை என்று சொல்லப்படுறது.
அப்ப இக்கட்டுகளும் இன்னல்களும் வரும் பொழுதும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் விட்டு விலகாதபடிக்கு இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை என் உள்ள கையை மறைந்து வைத்திருக்க சொல்லி நம்மை அவருடைய இக்கட்டுக்குள்ளாய் நம்ம கடந்து போகிற வேளையிலே அவருடைய ஆறுதலும் தேர்தல் நம்மை ஆறுதல் படித்து அவர் சுடற்பங்க காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. அப்ப ஏற்கனவே ஒரு தடவை உயிர்ப்பித்தாச்சு, இதை திரும்ப மறுபடியும் என்ன உயிர்ப்பியும் என்று சொல்லி சொல்றாரு. எப்போ கர்த்தர் முதலாவது நம்மளை உயிர்ப்பிக்கிறாரு சொல்லுங்க, பேசுங்க. எப்போ கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிப்பார்? எப்ப நம்மளை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாரு? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோடு கூட நம்ம மரித்தோம். எப்போ மரிச்சோம்? கிறிஸ்துவோட கூட நம்ம மரிக்கிறோம். எப்ப மரிக்கிறோம்? பாவத்துக்கு மரிக்கிறோம். எப்ப மரிக்கிறோம்? முழுக்க ஞானஸ்தானம் சொன்னீங்கன்னா சில பேர் குழந்தை ஞானஸ்தானத்தை பேசுறாங்க, தப்பு. முழுக்க ஞானஸ்தானத்தோடு அவரோடு கூட அந்த தண்ணிக்குள்ள இறங்க, தண்ணீரை கத்த ரத்தமாய் மாற்றி பாவத்துக்கு மறிப்பிற்காய் அவரோடு கூட மறித்து திரும்ப நம்ம எழுந்து அவரோடு கூட திரும்ப அவங்க மேல அவருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம மேல ஊற்றும் பொழுது அந்த அபிஷேகத்தினால் நமக்கு என்ன தெரியும், அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். ஏன்னா யோகன் எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஜலத்தினால ஆவியினால் நிரப்பா என்ன பண்ணது வரலாற்றுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. அப்போ பாருங்க, இங்க மறித்து நாம் உயிர் தெழுந்து முழுக்க ஞானஸ்தானத்தோடு நம்ம திரும்ப நம்ம எழும்பும் பொழுது என்ன செய்யறாரு அவர்? பாருங்க அந்த வசனம் 20ஆம் வசனம் சங்கீதம் 71:20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து. அப்போ நல்ல யோசனை பண்ணி பாருங்க, அந்த இக்கட்டுகளும் ஆபத்துகளும் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? பேசுனதான் சொல்ல முடியும். ஒருத்த பாவத்திலும் அக்கிரமத்திலும் கிடக்கும் பொழுதுதான் என்ன வருது? அநேக ஆபத்துகள். 3 நாளைக்கு முன்னாடி சொல்றது, ஒரு 4-5 வாலிபர்கள் அவங்க அந்த குழந்தையுடைய மாமா நாய் மாமா அந்த 2.5 வயசு பையனுக்கு பிராண்டியை ஊற்றி கொடுத்து, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அது இவனுங்க குடிக்கிறது இல்லாம அந்த குழந்தைக்கு ஊற்றி கொடுத்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த குழந்தைக்கு வாயிலாச்சு இவனுக்கு என்ன தெரியும்? நீ பாவத்துல இருக்கிறது இல்லாதபடி அந்த குழந்தையும் பாவத்துக்குள்ளாக்கி. அப்ப பாருங்க, இது ஒரு வேளை அந்த குழந்தை வளர 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 இந்த சிந்தையில இருக்கு. என்னன்னா இந்த காலம் மிக பொய்யான ஒரு காலமாய் காணப்பட்டிருந்தது. இப்ப பாருங்க, கத்து சொன்னாரு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வயதில் இருந்து 18 வயசு வரைக்குமே அநேக பிள்ளைகளுக்கு இச்சையின் ஆவி உள்ள போயிடுதலாம். இச்சையின் ஆவி உள்ள போயிடுது. அப்போ போகும்போது குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இப்போ இந்த குழந்தை இன்னைக்கு 2.5 வயசு 3.5 வயசு அந்த குழந்தைக்கு மதம் ஊற்றி கொடுத்தா, விளையாட்டா கொடுத்தாலும் பிள்ளையா கொடுத்தாலும் வேற காரணம். அது கொடுக்கும்பொழுது இந்த குழந்தையுடைய என்ன அந்த சிந்தை என்ன பண்ணுது? பாதிக்கப்பட்டு போய் நாளைக்கு நாள் ஆக என்னன்னே தெரியாம ஒரு உண்மையாவே கேட்ட சாட்சி, ஒரு 10 வயசு பையனை பிடிச்சி பக்கத்துல அடிச்சுட்டு இருக்காரு. அது என்ன செஞ்சா? அந்த பையன் ஸ்கூல்ல படிக்கிறப்ப என்ன செஞ்சான் பார்த்தா பீடி குடிச்சிட்டு இருக்கான். ஏன்டா நீ இப்படி பீடி குடிக்கிறன்னா, எங்க அப்பா என்னை விட்டுதான் கடையில போய் வாங்கிட்டு சொல்லுவாரு, அடிக்கடி வாங்கிட்டு சொல்லுவாரு. சிலர் நான் படிக்கலன்னு சொன்னா கூட அவர் கேட்க மாட்டாரு, அடிச்சு என்னை அனுப்புவாரு. போய் அங்க போய் பீடி வாங்கிட்டு வந்து குடிக்கிற அப்படி குடிக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் குடிச்சிட்டு ஒரு மாதிரி எவ்வளவு வீட்டுல பிரச்சனை இருந்தாலும் அவ்வளவு மாதிரி இருக்குறத நான் பார்த்தேன். ஓஹோ, இதுக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்குன்ட்டு எனக்கு படிப்புல சிந்தை நான் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சேன். ஏதோ ஒரு வித்தியாசம் எனக்கு தொடர்ந்து அந்த காரியத்தை செய்து. அப்போ முன்னோடியா இருக்க வேண்டிய தகப்பனே என்ன செஞ்சான்? இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டான்? ஒரு இக்கட்டுக்குள்ளாய் இன்னலுக்குள்ளாய் மாற்றி அமைக்கும் பொழுது அதை போல அந்த வேத வசனத்தை பாருங்க,
அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை. அப்போ இக்கட்டுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் கர்த்தரா காரணம்? அவர் காரணமா நம்ம காரணமா? எப்படி நம்ம காரணம் சொல்றீங்க? நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும், நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நம்முடைய மீறுதலும் அநேக இக்கட்டுகளுக்குள்ளாய் நம்மை வழிநடத்தி கொண்டு செல்லுகிறது. அப்படி கிடந்த அந்த மனுஷனை, அந்த மனுஷியை கர்த்தர் என்ன செய்யறாரு? என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து. எப்போ நீ திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவ? பாவத்துக்கென்று மரிப்பதற்கு அடையாளமாய் அந்த முழுக்கு ஞானஸ்தானத்தை நீ பெற்று கரையேறின உடனே உள்ள பாவத்தை கர்த்தர் என்ன பண்ண? கர்த்தரா இயேசுவின் சத்தத்தினால என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் அகற்றி பாருங்க, உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து என்னை திரும்ப. ரெண்டு திரும்பவும் வருது பாருங்க வசனத்துல. அதான் முதல்ல திரும்பவும் நான் இப்போ ஞானஸ்தானம் பெற்று கரையேறுறது, முழுக்க ஞானஸ்தானம் பெற்று கரையேறுறது ஒரு திரும்பவும். ரெண்டாவது திரும்பவும் தான் பூமியின் பாதாளத்திலிருந்து என்னை திரும்ப ஏற பண்ணுகிறேன். அப்போ நம்ம பாவம் செய்யறப்போ, அக்கிரமம் செய்யறப்போ எதுக்கு நம்ம சமீபமா மாறிடுறோம்? எதுக்கு? கொடிய நரகத்துக்கு நம்ம சமீபமாய் மாறிடுறோம். இப்ப பாருங்க, எத்தனை இடத்துல வெளியிலாம் பாருங்க, அகால மரணம் அடைந்தார், அகால மரணம் அடைந்தார். அப்ப இந்த அகால மரணத்துல உண்டாக்குறது யாரு? பரிசுத்த ஆவியானவரா? சத்துருவானுடைய கிரியையா? சத்துருவானுடைய கிரியை மாத்திரம். சரி, அவன் நம்மகிட்ட நெருங்குறதுக்கு இப்படிப்பட்ட காரணங்கள் என்ன? மனுஷனுடைய ஒவ்வொரு பாவத்து நிமித்தம், அக்கிரமத்து நிமித்தம். இப்போ வருங்க, வாகனத்தை எடுத்தா ஒரு தெய்வ பயத்தோட ஓட்டுறது. இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? எல்லாரும் ஓட்டுறவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ஹெல்மெட் போடணும்னு போட்டுருக்கு. எதுக்காக? எதுக்காக? சட்டத்தை நம்ம மதிக்கணுமா மிதிக்கணுமா? சட்டத்தை மதிக்கணும். அப்ப ஹெல்மெட் போடுறது கவர்மெண்ட்டுக்காக, நம்முடைய ஜீவனுடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய ஜீவனுடைய பாதுகாப்பு. சட்டத்தை நம்ம மதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நமக்காக ஒரு சட்டத்தை கர்த்தர் பாருங்க, வேத வசனம் சொல்லுது. சகல அதிகாரமும் எங்க இருந்து வருதான்? எங்க இருந்து சொல்லுங்க? சகல அதிகாரம் எங்க இருந்து வருது? பரத்திலிருந்து. அந்த வசனம் என்ன தெரியுமா? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளில் பிதாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அப்போ பூமியில ஒரு சட்டம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி எங்க சட்டத்தை போடுறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் சொல்றாரு, ராஜாக்களுக்காகவும் மந்திரிகளுக்காக நீங்கள் நான் என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்ம செய்யணுமா? செய்யணும். தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கணும், இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும், முதலமைச்சருக்காக ஜெபிக்கணும், பிரதம மந்திரிக்காக நம்ம ஜெபிக்கணும், உலகத்தில் இருக்க எல்லா தேசங்களுக்காக ஜெபிக்கணும். நாடு ஜெபிக்கணும். திடீர்னு ஆவியான பல்கேரியா தேசத்துக்காக, ரொமேனியா தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு சொன்னார். பல்கேரியா ரொமேனியா எங்க இருக்கு? நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. என்னப்பா அப்படி என்ன விசேஷம்? என்ன ஒரு அவசரமான உங்களுக்கு ஒரு காரியம் கேட்டால் கஷ்டம். கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக் கொண்டும் என்ன செய்யல? அதுக்கேற்ற சட்ட திட்டங்களுக்கு எது சட்ட திட்டம்? இந்த சட்ட திட்டத்தை என்ன செய்யல? மதிக்காம இருக்கிற மக்களுக்காக நிஜபிக்க ஆரம்பிச்சு உடனே நம்ம போட்டு எழுதி போட்டு கத்தாவை பல்கேரியா தேசத்துக்காக, ரொமேனியா தேசம் ரட்சிக்கப்படணும். இயேசுவே இந்த பிள்ளைகளாய் அவர்கள் மாறணும், அவர்கள் எல்லாம் பரலோகத்தில் நிரப்படும் என்று சொல்லி நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். அதுக்கு பிற்பாடு ஒரு சமாதானத்தை கர்த்தருக்கு கொடுத்தார். என்ன அர்த்தம்? இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்து என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து மறுபடியும் திரும்பவும். அப்ப ஏன் திரும்ப? என்ன ரெண்டாவது திரும்ப வர்றதுக்கு என்ன அதிகாரம்? ஓசியா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ஏன் 2 தடவை வருது அந்த திரும்பவும்? ஓசியா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஏன் கர்த்தர் நம்மளை பீறினாரு? கர்த்தர் அப்படி பீறுகிற தெய்வமா? கர்த்தர் நம்ம அடிக்கிற தெய்வமா? எப்ப அடிப்பாரு? எப்ப அடிப்பாரு? எப்ப அடிப்பாரு? அந்த முதல் வசனம் வாசிங்க. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஏனென்றா நம்ம தேவன் அடிக்கிற தேவன் மாத்திரம். எப்ப அடிப்பாரு? அவருடைய நியமங்களுக்கு, அவர் கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படியாம அவரை விட்டு நம்ம போக பொழுது ஏனென்றா இல்லட்டா மனுஷன் அவர்கிட்ட திரும்ப மாட்டான்.
அப்ப அடிக்கிறதுனா எப்படி விளாண்டு வச்சு அடிக்கிறதா? அப்படி அல்ல. சில இக்கட்டுகளையும் இன்னல்களையும் அவர் அனுப்பி எப்படியாவது என் பிள்ளை என்கிட்ட திரும்பணும், அந்த கஷ்டத்தில் நிமித்தமாவது என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லி உங்களை என்னைய நேசிக்கிறது நிமித்தம் அவர் அப்படி அவரே பாருங்க வேதவசனம் சொல்லுது, நம்மை பேரினார், அவரே நம்மை குணமாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 32ஆம் அதிகாரம். நான் நானே அவர், நான் நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை, என்னோட வேற தேவன் என்று இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது பாருங்கள், நான் கொல்லுகிறேன், நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுத்தப்படுத்துகிறேன், நான் சுத்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்பிப்பார் இல்லை, என் கைக்கு தப்பிப்பார் இல்லை. அப்போ கர்த்தர் நாம் நேசிக்கிற பிள்ளைகளை இப்படி அவர் சிச்சிக்கிறாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுவோம். ஏனென்றால் யோபு புஸ்தகம் நல்ல அருமையான தயவுசெய்து இதை மட்டும் வீட்டில் போய் 6 அமரப்படும். யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் ரொம்ப அருமையான அநேக வாக்கு திட்டங்கள் இதுல இருக்கு. வீட்டில் போய் 6 அமர நீங்க கண்டிப்பா படிச்சு 17ஆம் வசனம். ஏதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷை அற்பமாய் எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வசனம். அதுக்கு பிற்பாடு பாருங்க, அந்த கடைசி 2 வரைக்கும் இருக்கிற வாக்கு தத்தங்கள்லாம் நீங்க படிச்சுக்கலாம். ஏன் அவர் நம்மளை அடிக்கிறார், ஏன் நம்மளை சிச்சிக்கிறாரு பாருங்க, வாசிப்பாங்க. ஏதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும். சர்வ வல்லவருடைய சிக்ஷையை நீ என்ன செய்யக்கூடாது, அற்பமா அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுது. ஆகையினால தேவன் ஏதாவது தகப்பன் நேசிக்காத ஒரு புத்திரம் உண்டோ, இப்ப நம்ம பிள்ளையத்தான் நம்ம அடிக்க முடியும், என்ன செய்ய முடியும், பக்கத்து பிள்ளைய அடிக்க முடியும். அப்ப நம்மளோட பிள்ளை சரியான ஒரு வழிக்கு வரணும்னா என்ன செய்யணும், நம்ம பிள்ளைய கண்டிக்கிற நேரத்துல கண்டிக்கணும், அடிக்கிற நேரத்துல அடிக்கணும், கொடுக்குற நேரத்துல கொடுக்கணும், முத்தம் கொடுக்குற நேரத்துல கொடுக்கணும், சிச்சிக்கிற நேரத்துல கண்டிப்பா சிச்சி ஆகிட்டா தேவன் எப்படி தன் புத்திரனை எப்படி சிச்சிக்காம இருக்கணும். ஏன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா சும்மா கொடுக்க மாட்டார். கர்த்தரிடத்தில் வருகிற ஆசீர்வாதம் சும்மா வராதுங்க, நீ வீட்டுல உட்கார்ந்து தான் வரவே வராது. நான் அவர் நேசிக்கும் பொழுது, அவர் சிச்சிக்கும் பொழுது மெரிசி விடாம நம்ம சுமந்து போறோம். அது பாருங்க, அந்த 71ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம் பாருங்க, அந்த 26ஆம் வசனம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். அப்போ கத்து நம்முடைய என்ன செய்ய போறாரா, நம்முடைய மேன்மையை என்ன பண்ண போறாரா, பெருக பண்ண போகிறாரா. அப்ப பெருக பண்ணணும்னா அவர் கண்டிப்பா சிச்சுதான், அவர் வேற வழியே இல்லைங்க. நம்முடைய கண்ணீரை சும்மா ஐயோ எனக்கு கூட மனசு கஷ்டமா தான் இருக்கு, இன்னும் நிறைய எத்தனை லட்சம் பேர் விடுதலை போனாங்க, ஏன் வரல, எந்த கஷ்டம், நான் கத்தனை கேட்பேன். ஏதாவது என்ன குற்றம் குறைகள் வெளிப்படுத்தலாம், என்ன நான் என்ன செய்ய நீ சுத்தமாக வைத்திருக்கேன் சொல்லுங்க, நாங்க கீழ்படுகிறோம் என்று சொல்லி என்னதான் நாங்க ஊழியக்காரங்களா இருந்தாலும் கத்தர் முன்னாடி தாழ்த்தி நம்ம செவிக்க போகிறோம். அடுத்த ஒரு என்ன பண்ண போற, மேன்மையை என்ன பண்ண போறாரா, பெருக பண்ண போற. அடுத்த ஸ்டெப்புக்கு நீ போகணும்னா, மேல் படிக்க போகணும்னா என்ன செய்யணும், கீழ்படிய தாண்டி ஆகணும். கீழ்ப்படிதான் ஆகணும். கீழ்ப்படி மாத்திரம் இல்ல, கத்தரை கற்பனை இருக்கிறது என்ன செய்யணும், நம்ம கீழ்ப்படிதான். சரி, எப்படி நம்ம கத்த நம்மளோட மேன்மையை பெருக பண்ண போகிறாரா, அந்த யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், சங்கீதத்துக்கு முன்னாடி இருக்கு. 5ஆம் அதிகாரம் 19 வசனம். 6 இக்கட்டுகளுக்கும் நீங்கிறார், 7ஆவதிலும் கொள்ளாமல் போறாரு. பஞ்ச காலத்துக்கு அவர் உண்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தில் விட்டுக்கும் விலக்கி வைப்பார். 6 இக்கட்டுகள் கத்தை நேசிக்கணும்னா இந்த 6 இக்கட்டு தாண்டவே முடியாது. வெளியில ஒரு ஆபத்து இருக்குன்னா பெரிய ஒரு 6 பெருக்கிட்டு உனக்கு நீந்த தெரியாது, எனக்கு நீந்த தெரியாது. ஆனா என்ன பண்ணுவாரு, கத்தர் அந்த நேரத்துல அவர் நோக்கி நம்ம கூப்பிடும்போது தம்முடைய நீதியின் வலது கரத்தில் அவரே கொண்டு அக்கறை கொண்டு நம்மளை சேர்க்க அவர் வரவர். 6 இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி உண்மை நீங்களாக்குவார். 7ஆவதிலும் பொல்லாப்புமை தொடாது. இக்கட்டுக்கு நீங்களாக்குறது மாத்திரமல்ல, 7ஆவதிலும் பொல்லாப்புமை தேடாது. அப்போ இக்கட்டுகளும் பொல்லாப்புகளும் உன்னை நெருங்காமல் இருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு நீங்க நான் கிடைக்கும் பொழுது
திரும்பவும் நம்மளை அவர் உயிர்ப்பித்து மறுபடியுமா நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி தேவ சமூகத்தில் சாட்சியா இருக்கணும்னு கத்து நிறுத்துவாரா என்ற ஜனமே வீட்டுல போய் 6 அமரை படிச்சு பாருங்க. அந்த 6 இக்கட்டு 7வது கொல்லாம். அப்ப 7 காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாய் அவன் ஜீவிக்கிற நாட்களிலே வரத்தான் செய்யும். ஆனா அவர் சொல்றாரு, இத்தனையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து உன் மேன்மையை நான் பெருக பண்ணி மறுபடியும் நான் தேற்றுவேன் என்று சொல்லி. அப்ப என்ன இக்கட்டுங்க, என்ன இக்கட்டுன்னு பாக்குற வழியில இப்ப வாசிக்க பாருங்க. பஞ்ச காலத்தில் அவர் உன்னை மரணத்துக்கும் முதல் இக்கட்டு பஞ்ச காலத்துல உன்னை என்ன பண்ணுவாரு? மரணத்துக்கும் பஞ்ச காலத்துல அவருடைய மரணத்துக்கும் எல்லாருக்கும் வெளியே பஞ்சம் வந்திருக்கும். ஒருத்தருக்கும் ஒண்ணும் கிடைக்காது. ஐயோ பசி 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 பசி, ஐயோ மரணம் வந்துட போதேன்னு சொல்லி கலைஞ்சு கொண்டிருக்காங்க. கத்த சொல்றார், அந்த மரணத்துக்கும் பட்டயத்தின் வெட்டுக்கும் விலைக்கு மீட்பார். 2வது இக்கட்டு. முதல் இக்கட்டு மரணம், 2வது இக்கட்டு பட்டயத்தில் வெட்டு, 3வது காரியம் நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவேன். இருக்கிறதுலே இதுதாங்க மோசமான பொல்லாப்பு, மோசமான ஒரு அழிவு இருக்கு பாத்தீங்களா? இதுதாங்க நாவின் சவுக்கு. சில பேர் பேசுகிற வார்த்தையே செத்து போயிடலாமான்னு கூட தோணும். நாவின் சவுக்கு இருக்கு பாத்தீங்களா? அதாவது துப்பாக்கி வச்சு சுடுறதை விட, அதாவது கத்தி எடுத்து குத்துறதை விட நாவின் சவுக்கு அவ்வளவு பயங்கரமான ஒரு ஜனமே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நாவு நமக்கு இருக்கவே கூடவே கூடாது. ஜனமே ஆவியான சொல்லுவதை காதல் கேட்க பாருங்க. முதல் காரியம் பஞ்சம், 2வது யுத்தத்துல பட்டயத்தின் வெட்டு, 3வது காரியம் நாவில் சவுக்கு, 4வது காரியம் பாருங்க பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருக்கு. பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருக்கு. அது என்ன பாழாக்குதல்? சங்கீதம் 31:20, சங்கீதம் 31:20. மனுஷருடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து. மனுஷனுடைய அகங்காரம் எப்படிங்க? சில சொல்லுவாங்க, எப்படி அகங்காரமா போறா பத்தியா சொல்லுவாங்க. எப்படி? மற்றவங்களை மதிக்காம, எந்த கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம, பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட, அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமில்லை பெரியவங்களுடைய வார்த்தைக்கும் செவிமடுக்காதபடி ஒரு ஏசாயா 3:16 இன்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்தில் அகந்தையா இருந்து, சீயோன் குமாரத்தில் அகந்தையா இருந்து கழுத்தை கழுத்தை நெரிச்சு போவாங்க. சில பேருடைய லேடிஸுடைய இது கண்களால் மறுட்டி பார்த்து அகங்காரமாய் யாரையும் மதிக்கிறது இல்லை, தெய்வத்துக்கும் பயப்படுறது இல்லை, பெற்றோர்களுக்கும் பயப்படுறது இல்லை, பெரியோர்களுக்கும் பயப்படாமல் சில ஸ்திரீகளை போல ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பொழிக்க தெரிகிறார்கள். அதனாலதான் கொலுசு போடாதுன்னு சொல்றதுக்கு காரணமே. சில பேர் காலில் கொலுசு போட்டா மற்றவங்களுக்கு சத்தம் கேட்கணும், மற்றவங்க ஒரு மாதிரி தான் மதிக்கணும். போன வாரத்தை முதல் வாரம் கூட வந்தவங்களுக்கு தெரியும். கர்த்தர் சொன்னார், திட்டம் சொல்லுவார், அந்த கொலுசு தான் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகல, பொண்ணு அழகா இருக்கு, அந்த காரியத்தை செய்யாதன்னு கொடுத்தது வாங்கி கொடுக்காதீங்கன்னு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு வந்தேன். 2 வருஷம் இருக்கும். திரும்பி போய் அம்மா வாங்கி கொடுத்து பார்த்து அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகல, வீட்டுக்கு அடங்கவும் இல்லை. அது தன்னிச்சையாய் திருகிற காட்டு கழுதையை போல அது திரும்பி கொண்டிருக்கிறது. ஏசாயா 3:16 வேற வசதியாவது படிக்கணும். கால்களை சிலம்பொழிக்க தெரிகிறார்கள். சொல்றத கேட்கணும். இது கேட்கும் பொழுது வந்து வேத வசனம் உஜாரமாய் நடந்து ரோட்ல போறதுன்னா இவங்க வராங்க, சத்தம் மற்றவங்களுக்கு கர்த்தர் சொல்ற வேத வசனம். அதனாலதான் காரியத்தை நன்மையா கண்டிக்கிறோம். கர்த்தர் உணர்த்தி சொல்ற காரியத்தை சொல்லுங்க, வேற வழியே இல்லை. அப்படிப்பட்ட காரியம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் காரியம் கெட்டவங்க உச்சந்தலையை கர்த்தர் என்ன செய்வாரா? வீட்டுல உட்காந்து ஏசாயா 3ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தா உச்சந்தலையை கர்த்தர் மொட்டை ஆக்குவேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால அந்த பிள்ளைகளுக்கு இந்த கொலுசு போன்ற காரியங்கள் வாங்கி கொடுக்கப்படாது. அது சபிக்கப்பட்ட ஒரு பொருள். போன வாரம் கூட சொன்னாங்க, அந்த பொருள் போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த
அவசரம் வந்தவுடன் ஆவியார் பேசுனவுடனே உடனே கீழ்படுது பில்டிங் டொனேஷன் கொடுத்துட்டு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் காணிக்கை கொடுத்து நீ கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு ஆளா கத்தர் வார்த்தை மேல சங்கிக்கப்பட்ட பொருள் உங்களுக்கு வேண்டாம் சொல்லிக்க போறாங்க இங்க கொஞ்சம் கொடுக்கணும் சிஸ்டர் கொஞ்சம் பில்டிங் தாராளம் இருக்கிறோம் அன்னைக்கு போட்டு நான் நடக்கிறேன் சொல்லிக்க கத்தர் வாக்கு 3 காரியம். முதல்ல பஞ்ச காலத்துல மரணம், 2வது யுத்தத்திலே பட்டயத்தில் வெட்டு, 3வது காரியம் ஞாபகம் சம்காரம், 4வது காரியம் பாழாக்குதல் வரும்பொழுது பயப்படாமல் காட்டு மிருகங்களையும் பாழாக்குதலையும் 22ஆம் வசனம் பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பேர் காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பேன். இப்ப எங்க திரும்பினாலும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மெட்ராஸ்லயே மணலி பக்கம் பயங்கரமான ஒரு சொல்றது ஒரு 5-6 வருஷம் எங்கே இல்லை நம்ம சிட்டிக்குள்ளேயே புலி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. புலி இப்ப ரீசெண்டா நேத்தா முந்தான கூட எங்கேயோ ஒரு ஊர்ல குழந்தையவோ ஒரு பெரியவங்களையோ கரடி கடிச்சு போடுச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ். அப்போ காட்டு மிருகங்கள் எங்க வரக்கூடாது, தேசத்துக்குள்ள வர. அப்ப என்ன ஏதோ சம்திங் ராங். கத்தல் ஒரு எந்த தேசத்துல தீங்கு வந்து கத்தலுக்கு தெரியாம இருக்குது. அப்ப கத்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் அது என்னன்னு பார்த்து அதுக்காக அந்த ஊருக்காகவோ அவங்களுக்காக ஜெபிக்காம இருக்கவே கூடாது. அதுக்காகவே இந்த கிராமத்துக்குள்ள வரக்கூடாது, இந்த ஊருக்குள்ள எந்த காட்டு மிருகங்களும் வரக்கூடாது. இயேசுவே அந்த ரத்தத்தை நம்ம கழிக்கிறோம், எசப்பா அவர்களை காப்பாற்ற முடிச்சு நம்ம செபிக்கணும். அவங்க மிருகங்கள்னால யாருக்கு எந்த சேதம் வராதபடி எப்படி மிருகம் வந்தது அப்படியே திரும்ப என்ன செய்யும், ஓடி போக ஆரம்பிச்சு. வேத வசனம் சங்கீதக்காரன் சொல்றாங்க, சொல்லிக்கலாம் சங்கீதத்தில் சொல்லுகிறாங்க. என்ன சொல்ல சிங்கத்தை அது சர்ப்பத்தையும் சிங்கத்தையும் நீ மிதித்து போடுவா. ஆனா இங்க சொல்லப்பட்ட ஆவியர்கள் அர்த்தம் வேற, சங்கீதக்காரன் சொல்ற அர்த்தம் வேற. காட்டு மிருகம் காட்டுலதான் இருக்கணும். அதை குறிப்பிட்ட எல்லையை தாண்டி எங்க வரக்கூடாது, தேசத்துக்குள்ளேயோ கிராமத்துக்குள்ளேயோ வரக்கூடாது. தேசம் முழுவதும் கிராமம் முழுவதும் அதான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அடிக்கும்போது மிருகங்கள் வரவும் தெரியாது, வரவே வராது, சிந்தியதுக்கு வராது. கத்தர் தந்த தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சுற்றி என்ன செய்வாரு, அவர் வேலி எடுக்கிறார். அப்படிப்பட்ட கிராமங்களுக்காக, அப்படிப்பட்ட ஊர்களுக்காக, அப்படியாய் மிருகங்களுக்கு மரியாதை மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கிறது நண்பர்கள் கடமை. அங்கதானங்க நடந்தது. நமக்கு என்ன, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காங்கல்ல, நம்ம வீடு நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஜனமே அதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் தேசத்துகளுக்காக, கிராமங்களுக்காக, நம்ம ஊர்களுக்காக, நம்ம தெருக்களுக்காக, நம்ம வீடுகளுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கும்படிக்காக பெரிய காரியத்தை செய்து முடிப்பார். அடுத்த காரணம் பாருங்க, காட்டு மிருகங்களுக்கும் அடுத்த காரணம் பயப்படாமல் இருக்கு. வெளியின் கண்ணுகளோடும் நமக்கு உடன்படிக்கை உண்டு, வெளியின் மிருகங்களும் உங்களோட சமாதானமா இருக்கும். வெளியின் மிருகங்களும் உங்களோட கூட சமாதானமா இருக்கும். வெளியின் மிருகங்களும் சமாதானமா இருக்கணும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஏசாயா 11:9. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திர ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை. பரிசுத்த பகுதி இது எப்போ, இந்த பரிசுத்த பர்வதம் கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. இது எப்ப நடக்கக்கூடிய காரியம், 1000 வருட சாட்சி. ஆடு எங்கேயாவது ஓனாயும் ஆடு ஒண்ணா இருக்க முடியுமா? ஆட்டை சாப்பிடுறதே ஓனாய் தான். ஒரு சின்ன குழந்தை போய் பாம்புட புத்துல போய் கையை முடியும். 1000 வருட சாட்சி. இன்னைக்கு நம் கர்த்தரோடு கூட இருப்போம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரா? இப்படிப்பட்ட தீங்கு வெளியில் விடுதலுக்கு என்ன செய்யாது, நம்ம ஒன்றும் சேதப்படுத்தவே படுத்தோம். அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போயிடும். கர்த்தர் எப்படி யானையில சிங்கத்தின் வாயிலிருந்து எப்படி கர்த்தர் மீட்டாரோ, சிங்கத்தின் வாயை எப்படி கட்டி போட்டாரோ, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அது இன்றைக்கும் பாதுகாக்க அவர் வல்லவர்.
சாட்சி நான் நேற்று கூட ஒருத்தர் பகிர்ந்துருக்கேன். இதே இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட 2.5 அடி உள்ள சர்ப்பம். 3 பேர் நானும் 3 பேர் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். காலை 7:30 மணி இங்க வந்து படம் எடுத்து விட்டுது. 2.5 அடி உயரம் சர்ப்பம் இதே இடத்துல. காலையில் எப்படி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாது. அவர் கவர்மெண்ட் அவர் போயிட்டாரு. பின்னாடி வந்து இவனை வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு குதிரை தட்டி நான் கவர்மெண்ட் இருக்கேன் எனக்கு வந்து விடக்கூடாது ஒரு சிக்னல்ல காமிக்கிறார். இப்படி நான் திரும்பி பார்த்தா எனக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி தூரம் கிடைக்கிறார். சர்ப்ப தலையை தூக்கி நின்றுட்டு இருக்கு. என்ன செய்ய முடியும்? சரி செஞ்ச இடத்துல வந்து நச்சல் பார்த்தா அது ஏன் சாதம் சாதம் இல்லை. அப்படியே மேட்டோட வெளியே போட்டு மறுபடியும் நச்சு அதை சுட்டடிச்சு போட்ட பிற்பாடுதான் அது இறந்து. கடைசியில என்ன ஏதுன்னு பாக்குற வழியில குறிப்பிட்ட நபருக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். அந்த நபருடைய அபிரோதமா செய்த அந்த மந்திரவாதி எவ்வளவோ செய்து பார்த்தோம். அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா ஏன்னா அவன் தேவ சமூகத்துக்கு வந்துட்டான். அவன் கத்தனை ஏற்றுக்கொண்டான். கத்த ஒரு அற்புதமான விடுதலை கொடுக்க விடலை. இவனை எப்படியாவது ஒண்ணுமே செய்ய முடியல. இதற்கெல்லாம் காரணம் இவனை ஜெபிக்கிறதுனால தானே இந்த காரணம் சொல்லி எனக்கு விரதமாக செய்து அனுப்பப்பட்ட ஒரு சர்ப்பமாக அப்படியாய் வந்தது. வெளியே எடுத்து போட்டு ஒரு வேளை நான் எரிக்காம இருந்தேன். ஏன்னா வேற வசனமே சுட்டரிக்கப்பட்டுதான் இந்த முடிவு என்று சொல்லணும். எடுத்து வெளியே கொண்டு மேட்டோட கொண்டு வெளியே போட்டு அதை வச்சு கொண்டு எரிச்சு போன்ல கொண்டு போட்ட பிற்பாடு நடந்தது ஒரு சனிக்கிழமை. நடந்தது எங்க 3 பேருக்கு தவிர வேற யாருக்குமே கத்தருக்கு தெரியும், விசாசுக்கு தெரியும். சனிக்கிழமை நடந்தது. சனி கடந்தது ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை அம்மா சோமனை வராங்க. அந்த மாப்பிள்ள வந்து பிசாசு பேசு செத்து தின 4 நாள் ஆயிருக்குன்னு சொல்லுது. நடந்தது யாருக்குமே தெரியாது. அந்த அம்மாவுக்கு இந்த காரியத்துக்கு சம்பந்தம் இல்லை. அது சொல்லு 4 நாள் ஆயிருக்குமே நீ மறுத்து போயிருந்தாலும் ஏன் என்ன சொல்லுங்க உனக்கு என்ன யார் சொன்னாங்க? அன்னைக்கு சர்பத்தை அந்த மந்திரவாதி ஏவி விட்டானே ஏன் அதை ஏன் நீ அடிச்சது இல்லாம சித்த வச்சு போட்டு அந்த மந்திரவாதி இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி அப்பதான் தெரியும் அவன் இறந்து போயிட்டாங்க. அற்புதமா பாதுகாப்பு. இது மாதிரி 2வது சம்பவம் வெளியின் மிருகங்களோடு என்ன செய்ய முடியும் பாருங்க. என்ன வசனம் போட்டு வெளியின் மிருகங்களும் உம்மோட சமாதானம் 1/2 அடி தூரம் கூட இல்லை. 1/2 அடி தூரம் 2.5 அடி இது என்ன கத்தல் நம்புகிற பிள்ளைகள் கத்தல் தம்முடைய உத்தமாக விழிச்சுகிற பிள்ளைகள் கத்தல் இன்றைக்கும் பாதுகாப்பு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் கத்தல் பாரம்பிச்சு பார்க்கிற தேவன். அவர் பரிதானம் வாங்குற தேவன் இல்லை. அவரை தேடுகிற இருதயம் கண்டிப்பாய் வாழும். அவரை தேடுகிற பிள்ளைகளை ஒரு காலம் வெறுக்கிற தேவன் இல்லை. அவர்களுக்கு அருமையான அடைக்கலமும் பலத்த துருகமும் கேடகமாக இருக்கும். அவரை சுற்றி வேறு அடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சாத்தா என்ன சொன்னான்? யோபோ குறித்து சொன்னான். அவரையும் அவனுக்குள்ளதே நீர் என்ன பண்ணியிருக்கிறீர்? வேலி அடைச்சு வைத்திருக்கிறீரே. அதனாலதான் அவன் இன்னுமே நம்பிக்கொண்டிருக்கிறான். கேடுவாயனா உண்மையை உத்தமா முடிவத்தோடு முழு ஆத்மாவோட முழு பலத்தையும் அவரை கேடுவாயனா உண்மையும் குடும்பத்தை மாத்திரமல்ல உனக்குள்ள எல்லாவற்றையும் கத்தல் வேலி அடைக்க அவரு மற்றவராய் கத்தல் பாரம்பரியம் பார்க்கிறது. அவர் பரிதானமாகிற தேவரும் அல்ல. அவர் நேற்று மாறாதவராய் எப்படி தானியேல் சிங்கக்கல்வியில சிங்கத்தின் வாய் வந்து அவர் பாதுகாக்கிறார். அதே தேவன் அடுத்த கருத்தை பார்த்த வழியிலே உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருந்து சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண ஒரு குறை கூட இருக்காது. ஒரு குறை கூட இருக்காது. நீ உண்மையா கத்தரை தேடுவேனா நீ கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவருக்கு கால வேலையில அது கூலி வேலை செய்தாலும் சரி பெரிய கம்பெனிக்கு ஃபேக்டரி இருந்தாலும் சரி காலையில மாலையில குடும்ப சபம் செய்யும் பொழுது உன் வீட்டுல என்ன இருக்காது? ஒரு குறைவோ இருக்காது. வீட்டுல இருக்க எண்ணெய் தொட்டி மாவு தொட்டி எல்லாம் நிரம்பி கால் பாத்திரத்துல காலம் கிடையாது. இன்னைக்கு கத்திற்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை ஒழுங்காய் கொடுத்து கத்திற்காய் வேத பிரசவத்தும் நடக்கும் பொழுது மற்ற கத்தலுக்கு பிரியமில்லாத பரிதானங்களோ சாபத்திலான காரியங்கள் வீட்டுல இல்லாதவர்களே நம்ம பாதுகாக்கும் பொழுது நிச்சயமா நம்ம வீட்டை கத்தரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். வீட்டுல என்ன இருக்காதான்? சமாதான குறைவு இருக்காது. வேற எந்த வித குறைவு இருக்காது. அடுத்தோட என்னென்ன சாப்பாடு அதை பத்தி உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள். பாத்தீங்களா? நம்முடைய புள்ள மாத்திரமல்ல பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் எப்படி பெரிய இருக்குமா? புல்லின் பூண்டுகளை போல. பூண்டுகள்னா எங்க வெளியில மழை பெஞ்ச உடனே பாத்தீங்கன்னா புல்லு எப்படி செழிப்பா அது
எண்ண முடியுமா, எழுப்பட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பெருக்கமான ஒரு ஆசீர்வாதம். சும்மா 2-3 இல்லை, அது எண்ணவே முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அறிந்து கொள்வீர். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேர்க்கிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவேன். பார்த்தீங்களா? ஆயுசு நாட்கள்ல குறைவு இருக்காது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழி 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். உன் ஆயுசின் வருஷங்கள் யாரால? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால. அப்போ தேவன் கண்டிக்கும் பொழுது, தேவன் சிட்சிக்கும் பொழுது, ஐயோ கர்த்தரை திறக்க செய்ய கைவிட்டார் அப்படி நினைக்காதவர்கள், உண்மையான முடிவுகளோடு முழு ஆத்மாவோடு முழு மரத்தோடு கர்த்தரை அன்பு பெறும் பொழுது ஒரு ஆயுசு நாட்கள் பெருகுமா, வருஷம் திருப்தி ஆகும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறார். தேவ ஜனமே, முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான், காரியம் இப்படி இருக்கிறது என்பது. காரியம் இப்படி இருக்கிறது, இதை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளுங்கள். உனக்கு நன்மை வேணும்னா இந்த ரகசியத்தை நீ அறிந்து கொள். இந்த ரகசியத்தை நீ அறிந்து கொள். உனக்கு நன்மை வேணும்னா முதல்ல ஏங்க நம்ம எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னா, அந்த யோபுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் 26ஆம் வசனம் வரைக்கும் உட்கார்ந்து 6 அமரில் தியானிப்பாய். ஆனால் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள கண்டிப்புக்குள்ள சிச்சிக்குள்ள அடங்கி இருப்பாய். ஆனால் இப்படிப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் 6 திக்கட்டுகளுக்கும் 7வது பொல்லாப்புக்கு கர்த்தருடைய விலைக்கு வைத்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை கல்வி பெருக பண்ண ஒருவராலும் கொடுக்க முடியாது, ஒருவரால் எடுக்க முடியாத சமாதானம் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து முதிர் வயதிலே கல்லறையில் போய் சேர முடியும். கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். இதுவரைக்கும் பாவத்தில் அக்கறைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி கிடந்து கீழ்ப்படியாமல் இருப்போம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், திரும்பவும் நான் உன்னை உயிர்ப்பித்து திரும்ப உன்னை நான் உன் மேன்மையை பெருக பண்ணி என்ன சொல்ற, அந்த 71 செஞ்ச மாசங்க என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் என்ன பண்ணுவாரா, ஏற்றுவார். அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கட்டப்பட்டிருக்கிறார். நம்முடைய மேன்மையை பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும். வாழ்ந்திருப்பதே அவர் செய்வோம்.